அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த மதரசாவை சிறப்பான முறையில் பெரும் உஸ்தாதுமார்களுடைய கூட்டு முயற்சியில் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அருமையான சகோதரர் காமில் மீரான் மற்றும் எல்லா உஸ்தாதுமார்களே, மேடைக்கு முன்னால் வீற்றிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய மாணவிகளான மூத்த பெண் மக்களே, மாணவிகளே, வந்திருக்கக்கூடிய முன்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான பெரியோர்களே, இந்த தெரு வட்டாரத்தை சார்ந்த அருமையான பெருமக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெயர் தொடங்கி நிற்கின்ற இந்த பெண்கள் மதரசாவினுடைய நிகழ்ச்சிகள் நடந்து நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றது. குடும்பத்திலே மூத்த மகனாக பிறக்கவும் கூடாது, மேடையிலே கடைசியாக பேசவும் கூடாது. இந்த ரெண்டுமே ஆபத்துக்குரியது. பார்க்கிற பார்வை தெரியுது, இவன் என்ன மைக்க பிடிச்சிருக்கான, எவ்வளவு நேரம் இருக்க போறான்னு தெரியலையே நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பேசுறதுக்காக வேண்டி சொல்ல வரல, சனது கொடுப்பதற்காக வேண்டிய அருமையான சகோதரர் என்னிடத்திலே சொல்லும் போதே அதற்கு தகுதியானவன் நான் இல்லை. ஏனென்றால் சனது என்பது ஏதோ இப்போ வாங்கிட்டு போனாங்களா அட்டை, அது மாதிரி ஒரு சாதாரண பார்வையில் அட்டையாக தெரியலாம். ஆனால் அதில் உள்ளே உங்களுக்கு நாங்கள் உங்கள் உள்ளே அதிலே நாங்கள் சொல்லி உங்களுக்கு தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பெண்மணி குர்ஆன், ஹதீஸ் மற்றும் இமான்கள் நன்மக்களினுடைய பாதையிலே வழிவந்து இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறாள். மார்க்க கல்வியெல்லாம் கற்று முடிச்சு கொடுக்கிறதாக நாங்கள் சனது உங்களுக்கு கொடுக்கல, மார்க்க கல்வியை தெரிவதற்குண்டான ஒரு தகுதியை பெற்றிருக்காங்க. இனிமேதான் தெரியணும், தெரிகிறது எப்படி என்ற வழியை தான் காட்டி கொடுத்திருக்கு. இனிமே அந்த வழியில போக வேண்டியவங்க. அதோடு மட்டுமல்லாம அல்லாஹ் ரசூலையும் இமாம்களையும் சஹாபாக்களையும் இமாம்களையும் நன்மக்களையும் எல்லாரையும் சாட்சியாக வச்சு இதை கொடுக்க போறோம். அப்ப அதை கொடுக்கும் போது கொடுக்கக்கூடியவர்களுடைய தகுதி தராதரம் இருக்கிறது. அதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு அற்ப அடியான், ஆனாலும் கூட யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தால் இங்கே சனது பெறக்கூடிய பெரிய பெண்மணிகள், குடும்பத்தினுடைய மூத்த பெண்மணிகள், ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், ஹாஃபிலாக்கள், இது அத்தனை பேர்களுக்கும் உன் விசேஷ அருளோடு கிருபையோடு பெறக்கூடிய இவர்களுக்கு ஈருலகத்திலும் நற்பாக்கியங்களை நிறைவாக கொடுப்பாயாக. வாலிப பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்குளிர்ச்சியான கணவனை அமைய செய்வாயாக. இந்த மார்க்கத்துக்கும் தீனுக்கும் சமுதாயத்துக்கும் சேவையாற்றக்கூடிய நல்ல சாலிஹான குழந்தைகளை அவர்களுக்கு வாரிசாக கொடுப்பாயாக. அவர்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்வாயாக. நீயே இதை நேரடியாக அதுக்குண்டான ரஹ்மத்தை நீ செய்வாயாக என்ற உன்னிடத்தில் நான் கோரிக்கை முன்வைத்து இதை நான் கொடுக்கின்றேன். ரஹ்மானே, நீயே இதை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு நாங்கள் எதை உன்னிடத்தில் முறையிட்டோமோ அதன் பிரகாரம் இந்த பட்டம் வாங்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நல்லருள் பாலிப்பாயாக என்று கேட்டு நான் இந்த சனதை கொடுக்கின்றேன். முதலாவதாக இப்பொழுது இங்கு ஹிஃப்து பிரிவை சேர்ந்த மாணவர் கிராத் ஓதிய அஃபான் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இர்ஷாத் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அது எங்களை ஆசிரியர் பெருந்தகை ஹலீதுன் பாக்கி அவர்கள் வாங்குவார். இர்ஷாத் இப்பொழுது சனது வழங்குவதற்காக முதலாவதாக முஅல்லமா பிரிவை சேர்ந்த முஅல்லமா பிரிவை சேர்ந்த எம் இர்ஃபானா முஅல்லமா சஃபியா அவர்களுடைய சனதை சான்றிதழை அவர்களுடைய கணவர் எஸ்ஹெச் மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள் பெறுகிறார்கள். அதை எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம் ஹலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவர்கள் வழங்குகிறார்கள்.
பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக முபல்லிகா சஃபியா பட்டம் வழங்கப்படுகிறது. முதலாவதாக பி அஃப்ரோஸ் ஃபாத்திமா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய கணவர் ஆரிஃப் அவர்கள் பெறுகிறார்கள். பாரக்கல்லாஹ். பட்டம் வாங்குறவங்க உங்களுக்கு உண்டான பரிசுகள் மேடைக்கு அருகாமல் இருக்குது, அதை வாங்கிட்டு போயிருங்க. அடுத்தபடியாக எஸ் ஆயிஷா சித்திகா முபல்லிகா சஃபியா அவர்களுக்கு இப்பொழுது சஃபியா சனது வழங்கப்படுகிறது. அதை அவருடைய தகப்பனார் கே சையத் அப்துல் காதர் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக கே தௌலத் முபல்லிகா சஃபியா அதை அவருடைய சகோதரர் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக கே அகமது நபீசா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை வி எம் கல்வத் யூசுப் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக கே முகமது ஃபவீனா பானு முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை ஏ கே காதர் மொய்தீன் அவர்கள் பெறுகிறார்கள். பட்ட வாங்கிய மாணவர்கள் உங்களுக்கு உண்டான பரிசுகள் மேடைக்கு அருகாமல் இருக்குது, அதை வாங்கிக்குங்க. அடுத்தபடியாக ஏ லுஃப்னா முபல்லிகா சஃபியா அவர்களுடைய தந்தை ஏ கே எம் முகமது அபுபக்கர் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக பி ஹசீனா பானு முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை கே எஸ் பசீர் மைதீன் அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்தபடியாக எஸ் சஃப்ரீன் வாஹிதா பேகம் முபல்லிகா சஃபியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய ஹாஜி மாண்டி முகமது அலி அவர்கள் பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய கருணை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு 2 தினங்கள் இங்கு மதரசானுடைய ஆண்டு விழா நடைபெற்றது. நேற்றைய தினத்திலிருந்து காலையில் துவங்கிய, அதை தொடர்ந்து காலையில் முதல் நிகழ்வாக முஅல்லமா ஆலிமா குர்ஆன் மனன பிரிவு மாணவருடைய சொற்பொழிவு, அதை தொடர்ந்து மக்தப் மாணவருடைய பல்சுவை நிகழ்ச்சிகள், அதை தொடர்ந்து ஹிஃபுல் பிரிவு, இதை தொடர்ந்து முடிச்சு இன்னைக்கு காலையில இருந்து அதே மாதிரி விடுபட்ட மாணவர்கள் அவங்களுக்கு உண்டான ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து முபல்லிகா சஃபியா பட்டம் பெறக்கூடிய மாணவருடைய சொற்பொழிவு, அதை தாய்மார்கள் பேசினாங்க. அப்புறம் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தணும். இப்படி 2 நாட்கள் இதற்காக நிரம்ப உதவிகள் செய்த நல்ல உள்ளங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதை போன்று ஒளிபெருக்கி அமைத்து தந்த அருமையான சகோதரர், எப்பொழுதும் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய அருமையான சகோதரர் ஏ எம் ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கு இப்பொழுது மேடையில் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக அதை பாலை சதகத்துல்லா அப்பாக்களுடைய முதல் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். துவா ஓதி முடிஞ்ச பிறகு எல்லாரும் கலைங்க, அமைதியா இருங்க, முடிய போகுது இன்ஷா அல்லாஹ். எங்கள் மதரசானுடைய பேராசிரியர் ஒருவர் ஏ சல்மான் பாசிர் ஹதரத் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து ஹைஜ் முகமது காலித் பிலாலி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பாலை சதகத்துல்லா அப்பாக்களுடைய முதல் அவர்கள் வழங்குகிறார். நிறைய தக்பீர். நிறைவாக துவா எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை, நான் செல்லமா ஹசரத்தை வந்து எங்க தெரு மாப்பிள்ளைன்னு அழைப்பேன். ரொம்ப ஹசரத்தை ஆர்வமா சொல்லுவாங்க. ஹசரத்து வந்து பார்க்க சாதா பிதாவா இருப்பாங்க, ஆனா ஹசரத்து வந்து கல்வியில ரொம்ப சிறந்தவங்க. நிரம்ப ஆலோசனை ஹசரத்து வழங்குவாங்க பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்துல. நான் எல்லா ஆசிரியரிடமும் எப்பொழுது பார்த்தாலும் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி எங்களுடைய ஆசிரியர் ஷேக் ஹசரத்
அவங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்பேன். மதரசா எப்படி கொண்டு போறது, எல்லா ஆசிரியரிடம் ஆலோசனை கேட்டு அதுல ஒருவர் எங்களுடைய பாசத்திற்குரிய, நான் எப்பொழுதும் ஹசரத்தை செல்லமா அழைப்பேன். ஹசரத் எங்கேயாவது நடந்து போனா உடனடியாக ஹசரத்தை கூட்டிட்டு வேணா நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியவங்க ஹசரத் அவர்கள். இப்பொழுது துவா ஓதி இந்த கூட்டம் நிறைவேறும். மதரசா 3 தினங்கள் விடுமுறை இன்ஷா அல்லாஹ். திங்கள், செவ்வாய், புதன் 3 தினங்கள் விடுமுறை. எல்லா கிளை மதரசாவும் 3 தினங்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதே போன்று வேலைக்கிழமை தொடர்ந்து மதரசா செயல்படும். மாணவர்கள் விடுமுறை எடுக்காமல் நீங்கள் வரும்போது நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ குல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதீ யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ். இந்த மதரசாவினுடைய கிங் மேக்கராக இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் காமில் மீரான் அவர்களுக்கு பாளை சதகத்துல் அப்பா கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி துவா செய்கிறார். அதே போல அருமையான சகோதரர் ஹாலித் பிலாதி அவர்களுக்கு நம்ம நவாப் ஹுசைன் அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் மதரசா வெள்ளிக்கிழமை திறக்கப்படும். வேலைக்கிழமை பராத்தினுடைய இரவா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மதரசா திறக்கும். 4 நாட்கள் விடுமுறை தொடர்ந்து. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை மதரசா தொடக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். சாலைக்கும் நான் பேச வரல. நேற்று நடந்த நிகழ்ச்சி நேற்று 2 மணியில இருந்து இப்போ நம்ம ஊர் தான், பக்கத்து ஊர் நம்ம ஊர் தான். ஆனால் மாணவர்கள் மாணவிகளை பேச்சு பார்த்தா ஆச்சரியமா இருந்து, அதை விட காமில் ஹசரத்து அங்கு இங்குமா ஓடி முயற்சி செய்தாங்க. அல்லாஹ் எல்லோருக்கும் நன்மை தந்துள்ளானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا زدنا علما وفهما وعقلا كاملا. ربنا زدنا علما وفهما وعقلا كاملا. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا طول حياتنا في الاعمال ثبتنا ارفع عنا درجتنا بالكبير معشوق الله. اللهم ثبتنا على قول لا إله إلا الله محمد رسول الله في الحياة الدنيا وفي الآخرة. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. அரபக நாட்டில் மக்க மாநகரில் ஆமினா அப்துல்லா பாலகராய் அறிவின் சுடராய் அருள் நிறை வடிவாய் அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே. அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே. அரபக நாட்டில் மக்க மாநகரில் ஆமினா அப்துல்லா பாலகராய் அறிவின் சுடராய் அருள் நிறை வடிவாய் அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே. அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே. ஓரிரை கொள்கையை உலகினில் ஊன்றி ஒப்பற்ற புனிதராய் சிறந்தீரே. ஓயாமல் உம்மத்திற்காய் தினம் உழைத்தே ஓங்கும் மறை வழி வாழ்ந்தீரே. ஔடதமா இன்மை மறுமையில் காக்கும்
ஒப்பற்ற தலைவரை மறவோமா? அரபக நாட்டில் மக்க மாநகரில் ஆமினா அபுதுல்லா பாலகராய், அறிவின் சுடராய் அருள் நீரை வடிவாய் அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே, அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே. தாயினும் மேலான பாசம் வைத்தே தாய் குலம் சிறக்கவே காத்தீரே, தீனுல் இஸ்லாம் தலைக்கவே என்றும் தஅவத்து பணிகள் புரிந்தீரே, தகை நீரை பாவே அஹ்மதரே, இத்தரணியில் தரிசனம் தாருங்களே. அரபக நாட்டில் மக்க மாநகரில் ஆமினா அபுதுல்லா பாலகராய், அறிவின் சுடராய் அருள் நீரை வடிவாய் அவனியில் உதித்திட்ட அஹ்மதரே.